வணக்கம். இந்த காணொளியில சிடி விக்ரமரத்ன அவர்களுடைய மரணம் தொடர்பான விடயங்கள், அதுல பலருடைய விமர்சனங்கள் சம்பந்தமாகத்தான் இந்த காணொளியில விவாதிக்க இருக்கின்றோம். தொடர்ந்துமே அவருடைய பூதவுடல் அஞ்சலிக்காக கொழும்புல உள்ள ஒரு மலர்ச்சாலையில வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த காணொளி எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து தன்னுடைய அஞ்சலியை செலுத்தி சென்றிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் சவேந்திர சில்வா அவர்களும் தன்னுடைய அஞ்சலியை செலுத்தி இருக்கின்றார். பலரும் இது தொடர்பான கருத்துக்களை முன்வைத்த வண்ணமே இருக்கின்றார்கள். அதுல குறிப்பாக மைத்திரிபால சிறிசேன அவர்கள், முன்னை நாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்கள் வந்து அஞ்சலி செலுத்திட்டு சென்ற பிறகு ஊடகங்களை சந்திச்ச ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றை கொடுத்திருக்கின்றார். அதுல அவர் சொன்ன விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட நாளுக்கு முதல், அதாவது அவர் இறப்பதற்கு 2 அல்லது 3 வாரங்களுக்கு முன்னர் நாங்கள் சந்தித்திருந்தோம். நானும் என்னுடைய நண்பரும் அவரும் சந்தித்திருந்தோம். சந்தித்த பொழுது பல விடயங்கள் தொடர்பாக நாங்கள் அதில் விவாதித்தோம். 3 மணி நேரங்கள் நாங்கள் எங்களுடைய விவாதங்கள் இருந்தது. 2 அல்லது 3 மணி நேரங்கள் எங்களுடைய விவாதங்கள் இருந்தது. பல விடயங்கள் தொடர்பாக பேசியிருந்தோம் என்பதை அவர் தெரிவித்திருந்தார். அதற்கு பிறகு நானும் உங்களோட பேசணும், உங்களுடைய வீட்டை வரணும் என்ற விடயத்தை தெரிவித்திருந்தார். இப்பொழுது அவரை நான் சந்திக்க முடியாமல் போய்விட்டது என்கிற விஷயத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த 3 மணி நேரம் என்ன பேசினார்கள் என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. எதற்காக அந்த 3 மணி நேரமாக அவர்கள் பேசிய விடயங்கள் என்ன சம்பந்தப்பட்டது என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது. என்றால் பல இடங்கள்ல இந்த உயிர்த்தன தாக்குதல் சம்பந்தமான அந்த நேரத்தில் ஜனாதிபதியாக இருந்த மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் மேல ஒரு விமர்சனம் ஒன்று முன்வைக்கப்பட்டிருந்தது. அது சம்பந்தமான விடயங்கள் அவருடைய காதுக்கு வந்தும் அதை தடுக்க தவறினது. கிட்டத்தட்ட இது சம்பந்தமாக முன்னை நாள் போலீஸ் மாதிபர் பூஜித் ஜெயசுந்தர் அவர்கள் கூட கைது செய்யப்பட்டிருந்தார். அந்த குறிப்பிட்ட மகதி மக்கள் மற்றும் பங்கு தந்தையால் கொடுக்கப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து இந்த தகவல் தெரிஞ்சும் அவர் செய்யலை என்றதால் அவருக்கான நஷ்டஈடு கோரியும் ஒரு அது தொடர்பான வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஆக இந்த குற்றச்சாட்டு மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் மேலேயும் இருக்கிறது. ஆக இப்படியான இந்த குற்றச்சாட்டுகளோட சம்பந்தப்பட்ட 2 நபர்களுக்கும் இடையிலான ஒரு பேச்சுவார்த்தை எவ்வாறு இருந்திருக்கும், அதுல என்ன விடயங்கள் பேசி இருப்பார்கள் என்ற ஒரு கேள்வி ஒன்று பலருக்கும் எழுகின்றது. சரி, இது இவ்வாறு இருக்கேக்க இன்னொரு முக்கியமான விடயத்தை இடதுசாரி மையத்தினுடைய அழைப்பாளர் பெரேரோ அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். என்ன விஷயம் என்றால், ஒரு கிட்டத்தட்ட ஒரு விமர்சனமான பாணிதான். இப்பொழுது சிடி விக்ரமரத்னருடைய மரணம் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிற முகமாகத்தான் அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் நிழல் அரசு போல செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சிலர் இந்த விடயங்களுக்கு பின்னால் இருக்கின்றார்களோ என்றுதான் என்ன தோன்றுகிறது. ஏனென்றால் குறிப்பிட்ட ஒரு சில ஊடகங்கள் இதை தற்கொலையாக காட்டுவதற்கு முயற்சிக்கின்றன. அந்த ஊடகங்கள் ஒரு அரசியல் பின்புலத்தை கொண்ட குடும்பங்கள் இயக்குகின்ற ஒரு ஊடகங்களாக இருக்கின்றன என்ற விடயத்தை அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதுல அவர் சொன்ன பெயர் எதையுமே குறிப்பிடலை. இவர்கள் எல்லாம் இதை செய்கின்றார்கள் என்ற பெயரை குறிப்பிடலை. ஆனால் பெரும்பாலும் முன்னைய காலகட்டங்கள்லையும் அல்லது இப்பொழுதும் சரி, குறிப்பிட்ட சிங்கள தனியார் ஊடகங்கள், சிங்கள மொழியிலே இயங்குகின்றது, தமிழ் மொழியிலே இயங்குகின்ற சில ஊடகங்கள் பொதுஜன பெரமுன பற்றின செய்திகளை அதிகமாக பகிரும். மறைமுகமாக பொதுஜன பெரமுனவுக்குரிய ஒரு ஆதரவு அலையாகத்தான் அவர்களுடைய அந்த ஊடகம் இருக்கு. அந்த ஊடகம்தான் இதை ஒரு தற்கொலையாக காட்டுவதற்கு முயற்சிக்கின்றது. இதற்கு நிழல் அரசு போல் செயல்படுகின்ற சிலர், கிட்டத்தட்ட பொதுஜன பெரமுனனுடைய ஒரு விமர்சனத்தை தான் முன்வைக்கின்றார் என்று பலரும் தங்களுடைய கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். அதாவது நிழல் அரசாங்கம் போல் செயல்படுகின்றவர்கள் தான் இந்த விடயங்களை இன்றளவிலும் பேசி கொண்டிருக்கின்றார்கள். அது தொடர்பான விடயங்கள் சார்ந்து பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் தான் இதை தற்கொலையாகவும் காட்ட முற்படுகின்றார்கள். ஆக இந்த அரசாங்கத்தினுடைய, அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஊழலை கண்டுபிடிப்போம், முன்னை நாள்களில் குற்றம் சுமத்தப்பட்டவர்களை வெளிக்கொணர்வோம் என்று சொல்லியிருந்தார்கள். அவர்கள் காலத்திலேயும் இந்த நிழல் அரசாங்கம் இருந்து செயல்படுகின்றது என்றால் கிட்டத்தட்ட அவர்களுக்குள்ள ஒரு டீல் அரசியல் இருக்கோ என்ற விடயத்தை அவர் சொல்ல வாராரோ என்ற ஒரு கேள்விதான் எழுந்திருக்கின்றது. அவர், அதாவது சிடி விக்ரமரத்ன அவர்கள் இந்த உயிர்த்தனார் தாக்குதல் தொடர்பான சில முக்கியமான வாக்குமூலங்களை வழங்கியிருந்தார். அந்த வாக்குமூலங்கள்ல குறிப்பாக சாரா ஜஸ்மின் அவர்கள் சம்பந்தப்பட்ட விடயத்துல அவர் இறந்திருக்கிறார் என்ற விஷயத்தையும், அது மட்டும் இல்லாமல் அவர் சம்பந்தப்பட்ட DNA பரிசோதனை சம்பந்தமான விடயங்களையும் சரியான முறையில கொண்டு செல்ல விடாம அவருக்கு அழுத்தங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது என்று அவர் வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றார்.
அடுத்தடுத்து அந்த டிஎன்ஏ பரிசோதனைகளை சரியான முறையில நடத்தையில என்ற மாதிரியாக ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றார் என்று யார் சொல்லியிருக்கிறார்? அந்த பெரியரோ அவர்கள் விமர்சனத்தை முன்வைத்திருக்கார். ஆகவே ஏற்கனவே இந்த அழுத்தங்களை யார் பிரயோகித்தது என்ற பேசுபொருள் இருந்தனா கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் பிரயோகித்தார் என்கிற அடிப்படையில தான் பேசப்பட்டிருந்தது. கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் அவருக்கு இப்படியான விடயங்களை அதாவது இந்த 3வது முறையாக இந்த சாரா ஜெஸ்மின் அவர்களுக்கு இந்த டிஎன்ஏ பரிசோதனை நடத்திக்க அதுல குளறுபடிகள் இருந்தது என்கின்ற ஒரு விடயம் தான் பெரிய அளவில் பேசப்படுற ஒரு விடயமாக மாறியிருக்கிறது. ஆக இந்த விடயங்கள்ல இப்பொழுதும் அப்படியான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகின்றதா என்கிற சந்தேகம் இப்ப எழுதுகின்றது. என்றால் இப்பொழுதும் உயிர்த்தனர் தாக்குதல் சம்பந்தமான விடயங்கள் பெரிய பேசுபொருள். இனி வருங்காலங்களுடைய அரசாங்கத்திலேயும் அது ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்கு. ஆக ஏதோ ஒரு வகையில இந்த விடயங்கள் பெரிய அளவு சிக்கல் நிலைமையை ஏற்படுத்தக்கூடிய மாதிரியாக அமையுமா என்ற கேள்வி இருக்கின்றது. சரி, இந்த அரசாங்கம் சொல்லி இருக்கின்றது இதை நாங்கள் வெளிக்கொணர்வோம் என்று. ஆனா இந்த விடயங்கள் அவர்களுக்கு வெளிக்கொணர வேண்டும் என்றால் இது சாதாரணமாக முதல் தரப்பு நீதிமன்றத்திலே இந்த விடயங்கள் எல்லாத்தையும் அவர்கள் நிரூபித்தால் போதுமானது அல்ல. மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலையும் இவர்கள் நிரூபிக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்குது. அதற்கு குறிப்பிட்ட இந்த 5 வேடமும் காணுமான்னு கேட்டீங்கன்னா இல்லை என்றுதான் சொல்லணும். அதற்கான சாட்சியங்களை திரட்டணும். இது மட்டும் வழக்கில் இன்னும் நிறைய வழக்கு குவியல்கள் இருக்கின்றன. அப்போ தொடர்ந்து அந்த விடயங்களை மேற்கொள்றதுக்கு அவர்களுக்கு இந்த 5 வேடம் போதுமானதாக இருக்காது. மீண்டும் இன்னொரு 5 வேடங்களோ அல்லது அடுத்த கட்டம் அவர்கள் தேர்தல் என்று வெற்றி பெற வேண்டிய ஒரு தேவை ஒன்று அவர்களுக்கு இருக்கின்றது. இந்த வழக்குகளை கொண்டு செல்லணும் என்ற ஒரு நோக்கம் அவர்களுக்கு இருந்தால், ஆனால் அந்த நேரத்தில் எதிர்கட்சியில் இருக்கிறதோ அல்லது இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற பொதுஜன பிரமுனவோ அவர்களும் அடுத்த தேர்தலில் வெல்ல வேண்டிய ஒரு நோக்கில் தான் இருப்பார்கள். ஏனென்றால் மீண்டும் அவர்கள் இப்படியான விசாரணைகளுக்குள்ள சிக்குவார்களாக இருந்தால் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆக அடுத்த தேர்தலில் அவர்கள் அல்லது அவர்கள் சார்ந்த அல்லது எதிர்கட்சிகள் சார்ந்த தரப்புகள் வெற்றி பெறுமாக இருந்தால் இவர்களுக்கான சிக்கல்கள், அரசியல் சிக்கல்கள், வழக்கமான ஒரு அரசியல் பழிவாங்கல் நிகழ்ச்சிகள் ஒன்று மீண்டும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே இந்த விடயம் ஒரு தங்களுடைய அரசியல் பழிவாங்கல்களை தீர்த்து கொள்றதுக்காகவோ அல்லது அரசியல் வன்முறைகளை அடுத்த கட்டம் நோக்கி செய்யறதுக்காகவோ தான் இந்த தேர்தல்கள் இனி பயன்படுத்தப்படுமா என்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது. ஏனென்றால் முன்னே காலகட்டங்களில் செயல்பட்ட மைத்திரிபால சிறிசேனவாக இருக்கட்டும், ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கட்டும், இந்த விடயங்கள் குற்றச்சாட்டுகள் சம்பந்தமான விசாரணைகளை நடத்தினார். கிட்டத்தட்ட இவ்வாறான ஒரு கைது செய்யப்பட கோட்டபாய ராஜபக்ச கைது செய்யப்பட போன்றார், மஹிந்த ராஜபக்ச கைது செய்யப்பட போன்றார் என்ற ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கல. இவர்கள் அந்த எதிர்பார்ப்பை உருவாக்கி விட்டார்கள். இவர்கள் மீதான ஒரு ஒரு குற்றச்சாட்டு வலயத்தை பலருக்கு தெரியப்படுத்துகின்ற அல்லது அது ஒரு நீடிக்கின்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறார். கோட்டபாய ராஜபக்ச அவர்களே தன்னை பயங்கரவாத தடுச்சட்டத்தின் கீழே கைது செய்யக்கூடாது என்ற மேன்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்கின்ற அளவுக்கு வந்திருக்கின்றது என்றால் இவர்கள் அந்த ஒரு பிம்பத்தை தோற்றுவித்து விட்டார்கள். ஆகவே இனி இவர்களுக்கு இது ஒரு அரசியல் பழிவாங்கலாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில இந்த 2 பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய இந்த வழக்கு சம்பந்தப்பட்டதுல 2 பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய பொதுஜன பெரமுன மற்றும் தேசிய மக்கள் சக்தி அடுத்த தேர்தலில் யாராவது ஒருவர் வென்றாக வேண்டிய ஒரு சூழல் ஒன்று இருக்கின்றது. இதுல எந்த கட்சி வென்றாலும் அடுத்த கட்சிக்கான சிக்கல் நிலைமை ஒன்று இருக்கு. சரி, இதை இவர்கள் இவ்வாறு கொண்டு செல்ல போன்றார்கள் என்ற கேள்விதான் பெரிய கேள்வியா இருக்குது. அது மட்டுமில்லாமல் இந்த விடயம் தொடர்பாக மைத்திரிபால சிறிசேன அவர்கள் பேசுகின்ற பொழுது கூட ஒரு விடயத்தை சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, சிடி விக்ரமரத்ன அவர்கள் ஒரு நேர்மையான அதிகாரி, எல்லா விடயங்களிலையும் யாரையுமே பகைக்க கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தவர். உயிர்த்தனர் தாக்குதல் சம்பந்தமான விடயத்திலும் சரி, வேறு விடயங்களிலும் சரி, யாரையுமே பகைத்து விடக்கூடாது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் செயற்பட்டவர் என்றால் ஏதோ ஒரு வகையில இந்த அழுத்தங்களுக்கான ஒரு கருவியாகவோ இல்லை இந்த அழுத்தங்களை சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை அவர் செயல்பட்டிருக்கின்றார் என்கின்ற ஒரு விடயத்தை தான் மைத்திரிபால சிறிசேன அவர்களும் வெளிப்படுத்தியிருக்கின்றார். ஆக இந்த உயிர்த்தனர் தாக்குதல் என்றது ஒரு சிக்கல் நிலைமையில தான், ஒரு மர்மமான முடிச்சுக்கள் அவிழ்க்கப்படாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறது. இப்ப இனி இதற்கான மரணங்கள் அடுத்த கட்டம் நோக்கி எப்படி நகரப் போகிறது, குறிப்பாக கபில சந்திரசேனனுடைய மரணத்திலையும் ராஜபக்ச குலாமின் சந்ததி சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த மரணத்திலையும் ராஜபக்ச குலாம், அதாவது அவர்கள் செய்தார்கள் என்று இல்லை, ஆனால் முன்வைக்கப்படுற குற்றச்சாட்டுகளோட கபில சந்திரசேனோட ஊழல் சம்பந்தமான விடயத்தில் இவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர் அடிபடுது. அதே மாதிரி இந்த உயிர்த்தனர் தாக்குதல் சம்பந்தப்பட்ட விடயத்தில் இவர் வாக்குமூலம் வழங்கியிருந்தார், அதிலேயும் அவர்களுடைய பெயர்கள் அடிபடுகின்றது என்ற அடிப்படையில
அடுத்த கட்டம் நோக்கிய நகர்த்தல்கள் எல்லாம் எப்படி செல்ல போகின்றன என்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆனந்த விஜயபால் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது இந்த ரசாயன பகுப்பாய்வு அறிக்கை வந்த அப்புறம் தான் அடுத்த கட்டம் நோக்கி செல்லலாம் என்று சொல்லி இருக்கின்றார். ஆனால் சந்தேகங்களை தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார். பார்க்கலாம் எப்படியாக இந்த விடயங்கள் நகரப் போகின்றது என்பதனை.